ஸ்தோத்திரம். ஜெருசலேமின் 3ஆம் தேவாலயமும் இயேசுவின் இரகசிய வருகையும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. அதனால்தான் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு எப்படியெல்லாம் யூதர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களும் இப்போது ஆயத்தமாக்கப்பட்டு விட்டன. தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்கு செய்ய வேண்டிய பலிபீடம் ஒரே கல்லினால் செய்யப்பட வேண்டும். அப்படி ஒரே பாறையிலிருந்து உருவாக்கப்பட்ட பலிபீடம் இப்போது ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. 7 அகல்களை கொண்ட பொன் குத்து விளக்கு, மினோரா என்று சொல்லப்படுகிறது, அதுவும் தயாராகிவிட்டது. மேலும் தூப வர்க்கங்களால் தூபம் காட்டுவதற்கான தூப பீடமும் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. பானபலி செலுத்துவதற்கான பொற்பாத்திரங்கள், சர்வாங்க தகன பலி, போஜன பலி போன்றவற்றை செலுத்துவதற்கான பொன்னால் செய்யப்பட்ட கரண்டிகள், கிண்ணங்கள், விளக்கில் எண்ணெய் வார்ப்பதற்கான பாத்திரம் அத்தனையும் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. தேவாலயம் கட்டுவதற்கான கற்களை கூட சேகரித்து வைத்து விட்டார்கள். இவற்றையெல்லாம் தேவாலய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தேவாலய நிர்வாகத்தாராகிய டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டில் உள்ளவர்கள் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டார்கள். மேலும் ஆலய பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களாகிய 3 பிரிவினர், அதாவது லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர், இவர்களை எல்லாம் லேவி கோத்திரத்திலிருந்து கண்டுபிடித்து பிரித்தெடுத்து தனியாக முறைப்படி பயிற்சி கொடுத்து ஆயத்தமாக்கி விட்டார்கள். மேலும் ஆலயம் கட்டுவதற்கு முன்பு யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக பலியிடக்கூடிய சிவப்பு கிடாரி 2000 வருஷமாக உலகத்திலேயே இல்லாத அழிந்து போன இனமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சிவப்பு கிடாரி கூட இப்போது கிடைத்து விட்டது. உடன்படிக்கை பெட்டியும் இப்போது தேவாலய நிர்வாகத்தாரிடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது இப்போது ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்ட முறைமையின்படியே கட்டுவதற்கும் அந்த தேவாலயத்திற்குள் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை பொருட்களும் இப்போது ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. மேலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவாலயத்தில் பணிபுரிவதற்கும் எல்லா லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் வரை நன்றாக முறைப்படி பயிற்சி பெற்று தயாராக இருக்கிறார்கள். லேவி கோத்திரத்தில் இருந்து தேவாலயத்தில் பாடக்கூடிய பாடகர் குழுவையும் எக்காலங்களை ஊதக்கூடிய ஆசாரியர்களையும் கூட தயார்படுத்தி விட்டார்கள். எந்த நேரத்திலும் தேவாலயம் கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேவாலயம் கட்டுவதற்கு இடம் மட்டுமே இன்னும் தேவையாய் இருக்கிறது. சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தில் அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது. ஜெருசலேம் பகுதியும் அந்த மசூதியும் இப்போது இஸ்ரேல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அந்த மசூதிக்குள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது யூதர்களும் சென்று பார்க்கலாம் என்கிற அனுமதியும் இருக்கிறது. ஆனால் தேவாலயம் இருந்த இடத்தில் மசூதி இருக்கிறது என்பதற்காக யூதர்கள் அந்த மசூதிக்கு சென்றாலும் அங்கே யூத முறைப்படி வழிபாடு நடத்தக்கூடாது என்று இஸ்ரேல் அரசாங்கம் யூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்தில் வேறு மத தெய்வ வழிபாடு நடப்பதால் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள உண்மையான ஒரே தேவனை இப்போது அங்கு சென்று வழிபடக்கூடாது. நம்முடைய தேவனுக்கு சமமாக நிகராக வேறு எந்த தெய்வமும் கிடையாது. எனவே அந்த மசூதியில் போய் நம்முடைய தேவனுக்கு வழிபாடு செய்தால் மற்ற தெய்வத்தை நம்முடைய தேவனுக்கு சமமாக்கியது போல் ஆகிவிடும். எனவே அங்கே போய் சுற்றி பார்க்கலாம், ஆனால் வழிபாடு செய்யக்கூடாது. நாம் தேவாலயத்தை அந்த இடத்தில் கட்டிய பிறகே அந்த தேவாலயத்தில்தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே யூதர்கள் தேவாலய சுவர் இருக்கிற இடத்திலும் சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜப ஆலயங்களிலும் தான் இப்போது தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் எங்குமே நியாயப்பிரமாண முறைமையின்படி பலி செலுத்துவது இல்லை. காரணம், தேவாலயத்தில் மட்டுமே பலி செலுத்த வேண்டும் என்று வசனத்தில் கூறப்படுகிறது. இப்போது தேவாலயம் இல்லாததால் எங்குமே 2000 வருஷங்களாக யூதர்கள் பலி செலுத்தவே இல்லை. தேவாலயம் கட்டப்பட்ட பிறகுதான் பலி செலுத்தப்படும்.
சரி, இனி தேவாலயம் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும், அதில் என்னென்ன பகுதிகள் இருக்கும், எந்தெந்த பகுதியில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்படும் என்று சாலமோன் தேவாலயத்தின் மாதிரியை வைத்து பார்ப்போம். ஜெருசலேமில் தேவன் ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலியிட கட்டளையிட்ட அதே இடமாகிய மோரியா மலையில் தாவீது ராஜா எபூசியனாகிய ஒர்னானிடம் விலை கொடுத்து வாங்கிய அந்த மோரியா மலை குன்றில்தான் சாலமோன் ராஜாவால் முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. எருசலேமை சுற்றி பெரிய மதில் சுவர் எழுப்பப்பட்டு அதில் 12 வாசல்கள் இருந்தன. அந்த 12 வாசல்களில் ஒலிவ மலைக்கு நேர் எதிரே தங்க வாசல் என்று சொல்லப்படுகிற கிழக்கு வாசலும் ஒன்றாகும். இந்த கிழக்கு வாசல் வழியாகத்தான் நேரடியாக தேவாலயத்திற்குள் போக முடியும். கிழக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்த உடனேயே பெரிய மைதானம் போன்ற திறந்த வெளி பகுதி வரும். இந்த பகுதி தேவாலயத்திற்கு வெளியே உள்ள பகுதி. இந்த பகுதியில்தான் யூதர்கள் அல்லாத புறஜாதியார் நின்று தேவனை வழிபடுகிற இடம்தான் இது. இந்த இடத்தை தாண்டி புறஜாதியார் யாரும், யூதர் அல்லாத மற்ற புறஜாதியார் யாரும் தேவாலயத்திற்குள் போகக்கூடாது. இந்த இடத்தை தாண்டி அடுத்த பகுதி, அதாவது தேவாலயத்திற்கு உள்ளே நுழைந்தால் தேவாலயத்தின் முதல் பகுதி பிரகாரம் என்று வேதத்தில் கூறப்படுகிறது. இந்த பகுதியில்தான் வெண்கல பலிபீடமும் வெண்கல தண்ணீர் தொட்டியும் இருக்கும். தேவாலயத்தின் இரு பக்கத்திலும் 10 வெண்கல கொப்பரைகள் இருக்கும். இந்த கொப்பரைகளின் தண்ணீரால் ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். மேலும் யூதர்கள் பலிபீடத்தில் பலி பொருட்களை செலுத்துகிற இடமும் இந்த பிரகாரத்தில் தான் இருக்கிறது. இந்த பிரகாரத்தை தாண்டி அடுத்த பகுதி தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் என்கிற முக்கியமான இடமாகும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வலது பக்கத்தில் லேவி கோத்திரத்தாருக்கான இடம் உள்ளது. அந்த பகுதியில் லேவி கோத்திரத்தார் மட்டுமே ஆராதிக்க முடியும். அதாவது லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லோருமே தேவனுடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்கள். எனவே அவர்களுக்கென்று அது பிரத்யேக இடமாகும். அங்கே அவர்கள் எப்போதும், அதாவது லேவியர்கள், ஆசாரியர்கள் எப்போதும் தேவனை துதித்து கொண்டும் பாடிக்கொண்டும் எக்காலங்களை பூரிகளை ஊதிக்கொண்டும் இருப்பார்கள். எப்போதுமே தேவனை ஆராதிக்கிற சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டே இருக்கும். மேலும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு இடது பக்கத்தில் இஸ்ரவேல் கோத்திரங்களில் லேவியர் அல்லாத மற்ற 11 கோத்திரத்தாரும் தேவனை ஆராதிக்கிற பகுதியாக இருந்தது. மேலும் யூத பெண்களுக்கென்று தனியான ஒரு இடமும் ஒரு பகுதி அங்கே இருந்தது. அந்த பெண்களுக்கான பகுதியில் இருந்துதான் பெண்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். மற்ற பகுதிக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது. மேலும் பரிசுத்த ஸ்தலம் என்கிற முக்கிய தேவாலய பகுதிக்குள் லேவியர்களும் ஆசாரியர்களும் மட்டுமே செல்ல முடியும். லேவி கோத்திரத்தாரை தவிர வேறு எந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் கூட பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல் கதவு பெரியதாகவும் முழுவதும் தங்கத்தால் செய்யக்கூடியதாகவும், அதாவது செய்யப்பட்டதாகவும் இருக்கும். அதை திறந்தால் உள்ளே உள்ள பெரிய அறைதான் பரிசுத்த ஸ்தலமாகும். இந்த பகுதி 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமும் கொண்டதாகும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 2 பக்கத்திலும் 5 மொத்தம் 10 பொன் குத்து விளக்குகள் 7 அகல்களை கொண்டவை எரிந்து கொண்டே இருக்கும். இந்த வேலையை அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் பார்த்து கொள்வார்கள். மேலும் பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளே வலது பக்கத்தில் மேஜை இருக்கும். அதன் மேல் தினந்தோறும் 12 சமூகத்து அப்பங்களை அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் வைப்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அடுத்து தேவாலயத்தின் உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற முக்கிய இடமாகும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேரே திரைச்சீலைக்கு முன்னால் பொன்னால் செய்யப்பட்ட தூப பீடம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த தூப பீடத்தில் பிரதான ஆசாரியன் குறிப்பிட்ட பொருட்களால் செய்யப்பட்ட தூப வர்க்கங்களால் தூபம் காட்டுவான். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் மட்டுமே செல்ல முடியும். மற்ற ஆசாரியர்கள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலமானது 20 முழம் நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமான கன சதுர பகுதியாகும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மத்தியில்தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும்.
இந்த உடன்படிக்கை பெட்டி முற்றிலும் பொன்னால் செய்யப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியை பொன்னால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் மூடியிருக்கும். இதை கிருபாசனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்த 2 கற்பலகைகளும் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் இருந்தது. மகாபரிசுத்த ஸ்தலமானது மிக முக்கிய பகுதியாகும். பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் உள்ளே போகக்கூடாது. பிரதான ஆசாரியனும் பரிசுத்தம் இல்லாமல் இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் போனால் அங்கேயே செத்து விடுவான். அவன் இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிற கயிறு பரிசுத்த ஸ்தலம் வரை நீண்டிருக்கும். மற்றவர்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது. ஒருவேளை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செத்துவிட்டால் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மற்ற ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியனுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிற கயிற்றை, அதாவது பரிசுத்த ஸ்தலம் வரை நீண்டிருக்கிற அந்த கயிற்றை பிடித்து இழுத்து தான் அவனை வெளியே கொண்டு வருவார்கள். அவ்வளவு பரிசுத்தமான பயங்கரமான பெரிய தேவன்தான் நமக்காக இயேசு என்ற நாமத்தில் மனிதனாக வந்தார். ஆம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட 3ஆம் தேவாலயம் எந்த நேரத்திலும் கட்டப்படலாம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த ஆலயம் கட்ட ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போதுதான் இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். தேவாலயத்தை அந்திகிறிஸ்து தான் கட்டுவான். அதற்கு முன்பு இயேசுவின் வருகை இருக்கும். எனவே இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும். ஆமேன்.